ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து வால் மவுண்டட் வந்து எப்படி ஃபிட் பண்ணணும், அது உள்ளே வந்து போல்ட் வந்து லூஸாக போகுது, அதுக்கான வேறு ஒரு ஐடியா தான் இந்த மாதிரி செட் பண்ணுறது. இது வந்து எப்படி செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. வால் மவுண்டட் வந்து டைரெக்டாக போல்ட் போட்டோம் அப்படின்னாலும் போல்ட் வந்து லூஸ் ஆகுது, அந்த மாதிரி பிரச்சனை வருது. இது வந்து உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கும், இது நல்லாவே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பட்டை பார்த்தீங்கன்னா வால் மவுண்டடில் மார்க் பண்ணி சென்டரில் 2 ஓட்டை போட்டு சைடில் 2 ஓட்டை போட்டுருவோம். இது வந்து எல் பட்டை, எல் ஆங்கிள். இது வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து போல்ட் வந்து 2 ஸ்ட்ரெட்டு வந்து மாட்டுறோம். இப்போ அந்த 2 ஸ்ட்ரெட்டு வந்து வால் மவுண்டட் வந்து உட்கார்றதுக்காக தான் அந்த ஸ்ட்ரெட்டு வந்து மாட்ட போகிறோம். இப்போ இந்த 2 த்ரெட்டு வந்து மாட்டிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வால் மவுண்டடில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எடுத்து செவுத்தில் வைக்கணும். அதை நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். இந்த மெத்தட் வந்து வால் மவுண்டடு என்ன பண்ணுதுன்னா, கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது, எல்லாம் லைட்டாக கிராஷ் வந்துடுது. இப்போ நம்ம இந்த பட்டையை அட்ஜஸ்ட் பண்ணி செவுத்தில் வந்து நல்லா போல்ட் போட்டு ஏற்றிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து நல்லா நேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா அதே இதில் வந்து இருக்கிறதுனால டைட் பண்ணி இந்த போல்ட்டுக்கு வந்து ரசமட்டம் வச்சு கரெக்டாக பார்த்துட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து நேராக இருக்கும். நமக்கு வந்து போல்ட் வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து இப்போ நீங்கள் டைல்ஸ்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் போல்ட்டு, பின் போல்ட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுறோன்னு வச்சிங்களேன், ஃபிஷர் ஸ்க்ரூ ஏதாவது எந்த போல்ட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆடும். இது வந்து நீங்கள் நட்டு போட்டு டைட் பண்ணுறதுனால இது வந்து ஆடவே ஆடாது, மேலே கீழே கூட ஆடாது. அதுவும் இல்லாமல் இது வந்து எஸ்எஸ் போல்ட் தான் வந்து போடுறோம். இந்த எஸ்எஸ் வந்து சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் பெண்டும் ஆகாது, நல்லாவே இருக்கும் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பீங்கானில் வந்து இந்த போல்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இந்த நடுவில் வந்து ஒரு பிவிசி புஷ் மாதிரி இருக்கும், அந்த புஷ்ஷை வைக்கிறோம் முதல்ல. அதாவது பீங்கானில் வந்து இந்த போல்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஹோல்ஸில் போகிற மாதிரி, அதுக்காக அந்த புஷ்ஷை வச்சுட்டு இப்போ இந்த பட்டையில் இருக்கிற போல்ட்டை எடுத்து அந்த ஹோல்ஸில் முதல்ல விட்டுறலாம். ஹோல்ஸில் முதல்ல விட்டுட்டு அந்தாண்ட வந்து டைட் பண்ணிவிட்டு தூக்கி மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வால் மவுண்டடுக்கு அடியில் வந்து ஒரு கல் வச்சிடுறோம். வச்சுட்டு இந்த பட்டையை வந்து கரெக்டாக வந்து நேராக இருக்கிற மாதிரி அடியில் கல் வச்சு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கல் வைக்கிறோம். முதல்ல கல் வச்சுட்டு வால் மவுண்டோட செவுத்தை ஒட்டி வச்சிடுறோம். இந்த பட்டை வந்து இந்த கேப் எதுக்குன்னா, இப்போ வந்து கல் வந்து ஒன்று இதில் வந்து கட்டை மாதிரி ஒன்று சின்னதாக கட்ட போகிறாங்க, அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கோம் கேப்பு. இப்போ வந்து கரெக்டாக டைட் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப டைட் பண்ண தேவையில்ல, லைட்டாக வச்சுட்டு இப்போ வந்து ரசமட்டத்தில் வந்து வெஸ்டர்ன் வந்து நேராக இருக்கா என்னான்னு முதல்ல கரெக்ட் பண்ணிக்கணும். வெஸ்டர்ன் முதல்ல கரெக்ட் பண்ணுறது இல்லாமல் கீழே இருந்து எவ்வளோ 19 இன்ச் வந்து டாப் இருக்கணும் வால் மவுண்டடுக்கு, அந்த 19 இன்ச் வந்து மார்க் பண்ணிடுறோம். முதல்ல கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ரசமட்டத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 19 இன்ச் கீழேருந்து இருக்கா 2 பக்கமும் பார்த்துக்குறோம். பார்த்துட்டு இப்போ வந்து ரசமட்டத்தில் வால் மவுண்டட் கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ பட்டையை வந்து கரெக்டாக வைக்கிறோம். பட்டையை கரெக்டாக வச்சுட்டு முதல்ல பட்டையை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் பட்டையை வந்து 2 சைடும் மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணிவிட்டு வந்து வால் மவுண்டோட கழட்டிட்டு அதுக்கப்புறம் பட்டையை வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணிடலாம். இப்படியே செட் பண்ண இதுலேயே வச்சுருந்து இந்த போல்ட்டு வந்து இந்த பட்டையை வந்து டைட் பண்ணுறதுக்கு போல்ட் இருக்குது, அந்த போல்ட்டை வந்து மார்க் பண்ணிடலாம். முதல்ல மார்க் பண்ணிவிட்டு வால் மவுண்டோட கழட்டிட்டு அந்த பட்டையை மார்க் பண்ணிவிட்டு எப்படி மாட்டுறதுன்னு காட்டுறேன். மார்க் பண்ண இடத்துல காடி வெட்டுறதுக்காக முதல்ல கட்டிங் மிஷின் போட்டுடலாம். கட்டிங் மிஷின் போட்டுட்டு அந்த இடத்த காடி எடுத்துடலாம். இந்த ட்ரில் பண்ணுறது வந்து அந்த சைடில் ஏற்றுறதுக்காக வந்து போல்ட் போடுறதுக்கு, அந்த பட்டையோட 2 கார்னரில் 2 போல்ட் இருந்துச்சுல அந்த பட்டை தாங்கிறதுக்காக, அதுக்காக இந்த போல்ட்டு. இதை வந்து ஓட்டையை வந்து போட்டு முடிச்சாச்சு. போட்டு முடிச்சுட்டு இதை காடி எடுத்துடலாம் அங்கே ஃபுல்லாகவே.
இது வந்து போல்ட்டு போட்டு செட் பண்ணி முடிச்சிட்டோம். செட் பண்ணி முடிச்சது தான் இப்போ காட்டுறேன். இது வந்து அந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் தான் வந்து வைக்க போகிறாங்க. இது வந்து வெயிட்லெஸ் கல். அதனால தான் இது வந்து இப்படி வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சென்டர் ரெண்டும் இது இது போல்ட் வந்து சைடில் இருக்க போல்ட் எதுக்கு வளர்த்தே விட்ருவோம்னா எப்படி அந்த இடத்துல கல் வரதான் போகுது மறைஞ்சிரும். சரி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம் அந்த போல்ட்டை. சென்டர் ரெண்டு போல்ட்டும் வந்து வால் மவுண்டட் உட்கார்றதுக்கு. இப்போ வந்து கல் வச்சு டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறமா வால் மவுண்டட் வந்து நம்ம மாட்டிடலாம். டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டியாச்சு. டைல்ஸ் ஒட்டின இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு போல்ட் மட்டும் கரெக்டாக வால் மவுண்டட் வர்றதுக்கு இருக்குது. 4 1.5 மட்டும் இருக்குது. கரெக்டாக நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து வால் மவுண்டட் வந்து மாட்டலாம், சூப்பராக நிற்கும். இது வந்து ஒரு மெத்தட் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சதுன்னா கூட அது சொல்லுங்கள், நான் வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.